வணக்கம் ஓ நமச்சிவாய. நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரு அம்மா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்கங்க. அவங்க போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு, நம்ம நாட்டில்ன்னு சொல்ல முடியாது, பெண்களுக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பேஸ் பண்ண கருத்துக்கள் தான் 99% சொல்லுவாங்க. அதனால் நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அப்படின்னு நானும் சொல்கிறேன். பெண்களுக்கு வீடு துடைக்கிறது எப்படி அப்படின்னு உங்கள் யாருக்கும் தெரியாது. வாசல் பல்ல குங்குமம் வைக்கிறது எப்படி அதை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. குலதெய்வத்தை வணங்குவது எப்படி அதுவும் உங்கள் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பொருளை அடுக்கிறது, துடைக்கிறது, எப்படி நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்கள் யாருக்குமே தெரியாது. அவங்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்டை, உங்கள் அம்மாவோட அம்மா அவங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நீங்கள்லாம் பெண்களாக வளரல. நம்மெல்லாம் எப்படி வளர்ந்தோம்னா ஏதோ வளர்ந்துட்டோம், அவ்வளோதான். அவங்க சொல்கிறதில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க இந்த பொட்டு வச்சுக்கிறது எப்படி, பூ வச்சுக்கிறது எப்படி, சாமி கும்பிட்றது எப்படி, அவங்க சொல்லித்தராது என்னன்னா நிற்கிறது எப்படி, நடக்கிறது எப்படி, இதுதான் சொல்லித்தரல. மற்ற எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படியே சும்மா லட்சமாக வியூஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு தான் யாருக்கு தெரியாது. அதெல்லாம் நாம் அதை பார்த்து தானே கற்றுக்கணும். அதனால் அது வியூஸ் எக்கச்சக்கமாக போகுது. இல்லை ஒரே தமாஷா இருக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம். இப்போது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நம்மளுடைய கல்ச்சரில் வீடு துடைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் சாணம் போட்டு மெழுகிறது இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் சிமெண்ட்டு தரைகள் ஆச்சு. இப்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம மொசைக்கு அதுக்கப்புறமா இப்போ பளிங்கு தரையெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வரும்போது தான் நம்ம வீடு துடைக்கிற ப்ராசஸ்ஸே கொண்டு வந்தோம். சிமெண்ட்டு தரை இருக்கும்போது கூட வீடு அலம்பி தான் விடுவோம், அதை கழுவி தான் விடுவோம். ஏன்னா தண்ணி போகிறதுக்கெல்லாம் வழியெல்லாம் வச்சு தான் நம்ம சிமெண்ட்டே போடுவாங்க. நம்ம கொத்தனாருங்களாம் ரொம்ப ஜீனியஸு. அந்த ஸ்லோப் பார்த்து வைப்பாங்க, தண்ணி போகிற அந்த வாட்டம் அப்படின்னு வச்சு தண்ணி எப்படி வெளில போகிறது அப்படின்ட்டு வீடு அலம்பி விடுறது தான், கழுவி விடுறது தான் நம்ம கலாச்சாரம். நம்மளுடைய வீடு எல்லாம் வச்சுருந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் மொசைக்கு, அப்புறம் இப்போ இருக்கிற ஃப்ளோரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பலான்னு இருக்குது. இதெல்லாம் கழுவி விட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கால் வச்சு நடக்க முடியாது. எல்லாருமே உழுந்து அரோகரா தான் அந்த மாதிரியான ஒரு வைக்கிறோம். இப்போல்லாம் தண்ணி கீழே பட்டுதுன்னா, சப்போஸ் தெரியாமல் யாராவது கொஞ்சம் ஸ்பீடாக இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக அப்படி வந்தாங்கன்னா வழிக்கு விழுந்துருவாங்க கன்ஃபார்ம். அதனாலேயே நிறைய பேர் பயந்து மெல்ல நடக்கிற பழக்கம்லாம் வந்துருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரி நடக்கிறாங்க. காரணம் என்ன, எங்கே வழுக்கி விட்டுருவோமோ இந்த தரம் தேவையா இது. ரெண்டாவது இன்னொருத்தர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு இந்த மாதிரி தரைகளில் நடக்கிறனால இந்த கால் பாத வலி, இந்த நரம்புங்கள்லாம் பாதிக்கும். அது சிமெண்ட்டு தரை மண்ணு தரையுமே உகந்தது அப்படின்லாம் கூட ஒன்று சொல்லியிருக்காரு. சரி, அதெல்லாம் அப்படி வைப்போம். இந்த அம்மா தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, லேடிஸ் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு இப்படி கூட இருக்குமா அப்படின்னு தோணும். ஒரு வீடு துடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்க முடியாது. கல் உப்பு போடணும், மஞ்சள் பொடி போடணும், கோமியம் போடணும், இல்லை பன்னீர் ஊற்றணும். இவ்வளவும் செஞ்சு அந்த தண்ணியால் தான் வீடெல்லாம் துடைக்கணும். சும்மா தண்ணி போட்டு துடைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம துடைக்கணும். சரி, கல் உப்பு போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு போட்டு துடைச்சா மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாங்க. அப்போ கல் உப்பு போட்டு துடைக்காதவங்க வீடெல்லாம் மகாலட்சுமி வரமாட்டாங்களா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. க்ளீனாக இருக்கணும் வீடுன்றது தான் ப்ராசஸ்ஸு. ஆனால் அதுக்காக நீங்கள் இது மாதிரிலாம் ஒரே குபீர், யூடியூப் ஒன்று கையில் கிடச்சதுன்றதுக்காக ரொம்ப குபீர் கலப்பக்கூடாது. இப்போ ஒரு புது ட்ரெண்டிங் வந்தது, அதை பற்றி பேசத்தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். என்னங்க ட்ரெண்டிங் அப்படின்னா, ஒரு கருப்பாக ஒரு நம்ம மை மாதிரி ஒன்று
அது வந்து அது புதுசு இல்லை. நான் சொல்கிறது அந்த வஸ்து பொருள் வந்து புதுசல்ல. இது வந்து காலங்காலமாக நம்மளுடைய தமிழ் கல்ச்சரில் இருக்கிற ஒரு வஸ்து. அந்த வஸ்து வந்து வாசனை பொருளாகவும் மற்றும் குங்குமம் இடுறதுக்கு முன்னால் ஆஷான்னு ஒன்று இடுவாங்க, தெரியுங்களா உங்களுக்கெல்லாம்? அதுக்கு பதிலாக இதை இட்டுண்டு இது மேலே குங்குமம் இட்டுண்டா நல்லது, உதிராது அப்படின்றதுக்காகவும், நம்ம வழிபடும் தெய்வங்களுக்கு இதை வந்து ஒரு சிறப்பு திருநீர், இப்போ அம்பாளுக்கெல்லாம் நம்ம நெத்தியில் சந்தனம் குங்குமம் வைக்கும்போது இந்த பொருளையும் சேர்த்து வைத்தால் நல்லது. ஒரு புணுகுன்னு சொல்லுவாங்க, அதுவும் சிறந்தது, இதுவும் சிறந்தது. இதெல்லாம் கடவுள் வழிபாட்டுக்காக நம்ம நாட்டில் காலங்காலமாக இருக்கிற பொருள் தான். ஆனால் ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்கணும்ல, அப்போ தானே நம்ம மக்களெல்லாம் பயமுறுத்த முடியும். மக்கள்கிட்ட நம்ம தான் வியூவர்ஸ் வேணும், அதுக்கப்புறமா என்ன வேணும், நம்மளுக்கு பணம் வேணும். மாறி மாறி எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் தான் மக்கள்லாம் வந்து அப்படியா இது செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்களையும் சொல்ல முடியாது, இவங்களையும் சொல்ல முடியாது. இவங்க என்ன சொன்னாலும் அவங்க தான் கேட்குறாங்கல்ல. இப்போ அந்த பொருளை கொண்டு இப்போ 2-3 சேனல், அதாவது அவங்க 2-3 பேருமே வந்து ஒரே டுபாகூர் சேனல்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து மாறி மாறி சமையல் பண்ணுறது எப்படி, சமையல் கட்டை வச்சுக்கிறது எப்படி, அப்புறமா சமையல் கட்டை வச்சுக்கிறது எப்படி, சமையல் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் மாறி மாறி சொல்லுவாங்க. வீட்டை க்ளீன் பண்ணுறது எப்படி, அப்புறமா வந்து பொட்டு வைக்கிறது எப்படி, பூ வைக்கிறது எப்படி, சமையல் ரூம் பார்க்கறது எப்படி, இதை பற்றியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க என்னென்ன பொருளெல்லாம் இவங்க வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்களோ அத்தனை பொருளும் நாங்களே தயார் பண்ணி விற்கிறோன்னு வேற இறங்கிட்டாங்க. இது வந்து சந்தன பொடி, புரியுங்களா? இன்னும் விபூதி ஃபேக்ட்ரி தான் வைக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே இவங்களே வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே விற்கிறோன்னு டபுள் ரேட், ட்ரிபிள் ரேட்டு இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 2-3 லேடிஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப புகழ்பெற்றவங்க இந்த யூடியூப்பில். அவங்களுடைய அதாவதுங்க, ஒரு யூடியூப்பில் பிரபலமாகணுன்னா இப்போ 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது மக்களுக்கு. அதாவது ருத்ராட்சம் அணிஞ்சிட்டு பேசணும், அப்போ அவங்களாம் தெய்வ பிறவின்னு நினச்சி நம்பிடுறாங்க பாவம். சரி, இன்னொன்று ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு பேசணும். அப்படி பேசுகிறவங்களையும் அவங்களாம் அப்படி உண்மையாக நம்பிடுறாங்க. இது வந்து மக்கள் அது மாதிரி நினைக்கிறாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, மக்கள் நினைக்கிறத அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம் அப்படியே பயங்கரமாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மகாராணி அப்படின்னு நினைப்பு அப்படி உக்காந்துட்டு அவங்களாம் அப்படியே இதுவாக பேசிட்டா, இது நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன், நாங்கள் ஒரு கீரை பொடியிலிருந்து மிளகா பொடியிலிருந்து இவங்க எல்லாமே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் விற்கிறோம், எங்கள் வீட்டிலே நாங்கள் பேக் பண்ணுறோம், பேக்கிங் செக்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒருத்தங்க. இன்னொருத்தவங்க வந்து விபூதி தான் இன்னும் தயார் பண்ணலன்னு நினைக்கிறேன், மற்றது எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க. பச்சை குங்குமம், மஞ்சள் குங்குமம், சிகப்பு குங்குமம், அரக்கு குங்குமம், இதில் இத்தனை டிசைனான குங்குமம்லாம் கூட இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க அவங்க. இப்படியாக இவங்க வந்து வியாபார நோக்கத்தோடு தான் யூடியூப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும். 1-2 மடங்கு பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க மக்களே. நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா, நம்ம அம்மா, நம்ம பாட்டி நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா? நமக்கு தெரியாதா? வீடு பெருக்க தெரியாதா? வீடு துடைக்க தெரியாதா? வாசலில் ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்க தெரியாதா? ஒரு 2 இழை கோலம் போட தெரியாதா? கடவுளுக்கு அட்லீஸ்ட் ஒரு அகல் விளக்கு தான் உகந்தது எல்லா விளக்கை விட. ஒரு அகலில் திரி போட்டு விளக்கேற்ற தெரியாதா? கடவுளே நீ தான் துணை அப்படின்னு அவரை நீங்கள் வணங்க தெரியாதா? இவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் ஏன் கேட்குறேன்னா, இவ்வளவும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அவங்க சொல்லி தர மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க. இதெல்லாம் வந்து தேவையே இல்லாது. கடவுளை வணங்குறதுக்கு இதெல்லாம் ஃபண்டமெண்டல்லாம் கிடையாது, யாரும் சொல்லலை. இப்போ அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த பொருள் என்ன தெரியுங்க? அரகஜா. இதோ எத்தியில் வச்சுருக்கேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு?
இந்த அரகஜாவே நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டு தினமும் டெய்லி இட்டுக்கணுமா. நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்களாம் நமக்கு வசியம் ஆகிடுவாங்களாம். அப்படியா? தெரியல. இப்போ நான் இந்த அரகஜாவை நெத்தியில் தான் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள்லாம் எனக்கு வசியம் ஆயிட்டீங்களா? தெரியல. இல்லை வசியம் ஆயிடுவாங்களா? தெரியல. அதாவது இது வந்து கடவுளுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள். அரகஜா வாசனை பொருளாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அரகஜாவை வச்சுட்டு மேலே குங்குமம் வச்சு அம்பாளை நம்ம வந்து அழகாக, அம்பாள்னு இல்லை, ஈஸ்வரனுக்கு அம்பாளுக்கு எல்லாருக்கும் இட்டு அவங்கள அலங்கரிக்கிறதுக்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம். அரகஜா என்பது அதுதான். அந்த நாட்களில் பெண்களுக்கு ஆஷா என்பது இல்லை. அந்த காலத்தில் எல்லோரும் குங்குமம் தான் இட்டுட்டு இருந்தாங்க. அந்த குங்குமம் இட்டுக்கொள்ளும் காலகட்டத்தில் இந்த அரகஜாவை இட்டுக்கொண்டு மேலே வந்து குங்குமம் விடுவார்கள். அது வந்து உதிராது, வைத்தது வைத்தபடி இருக்கும். அதற்காக அரகஜாவை பயன்படுத்தினாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் விட்டுட்டாங்க. இதுதாங்க யதார்த்தம். யதார்த்தம் அதுதான். இது ஒன்றும் மாயாஜால மேஜிக் இது கிடையாது, பேஸ்ட் கிடையாது. இது வச்சோன்னு எதில் இருக்கிறவங்க எல்லாரையும் வசியம் பண்ணிடும், எல்லாரையும் வசியம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்படிலாம் போடவே கூடாது. அந்த மாதிரி பண்ணுற வீடியோக்களை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். அரகஜா வச்சுன்னா எல்லாரையும் வந்து வசியம் பண்ண முடியாது. யாரும் உங்களுக்கு வசியம்லாம் ஆக மாட்டாங்க. தயவுசெய்து அது முதல்ல நம்புங்க. அரகஜா விட்டுட்டால் நல்லது, ரொம்ப வாசனையாக இருக்கும், கடவுளை பற்றி நினைவுகள் தோணும், கடவுளை வணங்குறதுக்கெலாம் இந்த மாதிரியே நல்ல நினைவுகளை வேணால் கொண்டு வாங்க. தேவையில்லாமல் அரகஜா விட்டுட்டா எதில் இருக்கிறவங்கெல்லாம் வசியம் ஆகிடுவாங்க அப்படின்லாம் இவங்க வீடியோ போட்டுருக்காங்க. அதெல்லாம் படித்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். சரி, நானும் இப்போ அரகஜா வச்சுன்னு இருக்கேன். நான் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன். நீங்களாம் எத்தனை பேர் வசியம் ஆவீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னெசரியாக அரகஜா வைத்து கொண்டால் எல்லாரையும் வசியம் செய்து விடலாம் நம்பாதீங்க. சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக எதுவானாலும் செய்வாங்க. அவங்க விற்பாங்க. அவங்க வச்சுருக்கிற அரகஜா இருக்குது பாருங்களேன், கருப்பாக இருக்குது, அப்படியே மை கலரில் இருக்குது அரகஜா. அவங்க இட்டுருக்காங்க. இது நான் கடையில் வாங்கின அரகஜா. அவ்வளோ கருப்பாக இல்லை பாருங்களேன். அவங்க வந்து கண்மையால் கலந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க விற்கிறாங்க. உங்களுக்கு அரகஜா வேண்டும் என்றால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளவும். அரகஜா இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவோம். ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்டில் அரகஜா என்று குறிப்பிடவும். இப்படிலாம் போட்டிருக்காங்க. அதனால் அரகஜா என்பது ஒரு திரவிய பொருள் தானே தவிர இது வந்து மற்றவங்களை ஈர்க்கும் சக்தியோ மந்திர பொருளோ அல்ல. இது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.